ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய இழப்போ இல்லை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையோ வருது. அந்த நேரத்தில் நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது? அந்த பிரச்சனையும் இழப்பையும் பார்க்கிறதா? இல்லை ஆண்டவர் சொல்கிறார், நீ நொறுக்கப்படுறப்போ நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், மற்ற எல்லா நேரத்துலையும் நான் கூட இருக்கேன்றார். நீ நொறுக்கப்படுகிற பொழுது நான் ரொம்ப உனக்கு சமீபமாக இருக்கிறேன்னு சொன்னாரே. ஸோ எதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய ஜனமே? எதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஏன்னா நம்முடைய இன்றைக்கி பாசம் சொன்ன மாதிரி நமக்கு வெளியே பார்க்குற ஒரு கண் இருக்குது, உள்ள ஒரு மனக்கண் இருக்கிறது. எந்த கண்களால் நம்முடைய சிச்சுவேஷன்ஸை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அருமையான தேவனுடைய ஜனமே? நம்முடைய பிரேக்கிங் பாயிண்ட் தான் பரலோகத்துடைய மீட்டிங் பாயிண்ட். நம்ம எப்போ நம்ம உடைக்கப்படுகிறோமோ அந்த தான் பரலோகம் இன்னும் நம்மை ரொம்ப அருகில் இருந்து நம்மை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாய் அது இருக்கிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை அருமையான தேவனுடைய ஜனமே. ஜோசப் கென்னடின்னு ஒருவர் அமெரிக்காவில் இருந்தார். அவர் ஒரு பயங்கர பணக்காரர், ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன், முதலீட்டாளர், ஒரு அரசியல்வாதி அப்படிலாம் இருந்தார். அவர் தன்னுடைய பெரிய பையன் ஜோ, அவரை எப்படியாகிலும் அரசியலுக்குள்ளே தள்ளிடணும்னு நினச்சாரு. அவருக்கு ஆர்மி ட்ரைனிங்லாம் கொடுத்துருந்தாங்க. 2ஆம் உலக போகிறப்போ அந்த பையன் இறந்து போயிட்டார். உடனே இவர் என்ன செய்கிறார், தன்னுடைய அடுத்த மகன் ஜான் எஃப் கென்னடி அவரை இவர் ட்ரெயின் பண்ணுறார். எப்படி ஆகிலும் இவர் நம்ம நேஷ்னல் லீடராக ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவரையும் யுத்தத்திற்கெலாம் அனுப்புகிறார். ஒரு தடவை அவர் நேவியில் இருந்தார், கடற்படையில் இருந்தப்போ ஜப்பான் ஆர்மியினால் நேவியினால் அவங்க அடிக்கப்பட்டு அவருக்கு பயங்கரமாக அடிபட்டு அவர் போன அந்த அந்த படகு உடைந்து கடலில் விழுந்து அந்த வலியோடு எத்தனையோ நேரம் நீந்தி கூட இருந்தவர்களெல்லாம் காப்பாற்றி அவருக்கு லைஃப் லாங் வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு பயங்கரமான முதுகில் பிரச்சனை இருந்துச்சு, ஆடிசன்ஸ் டிசீஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய சர்ஜரிஸ் அவர் அண்டர்கோ பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இந்த மாதிரி அவ்வளோ நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் அவர் இது எல்லாவற்றையும், இந்த எல்லா ட்ரைனிங்கும் தாண்டி அவர் அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக ஆனார். திரும்ப 46 வயசுலலாம் சுட்டு கொல்லப்பட்டார். ஆனால் அநேக காரியங்கள் அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போதே இந்த பையனும் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக சுட்டு கொல்லப்பட்டார்னு சொல்லி பார்க்கணும். அப்பாவுக்கு பணம் இருக்குது, புகழ் இருக்குது, நிறைய அரசியல்வாதிங்க கையில் இருக்கிறாங்க. இப்படி நம்ம என்ன சொல்லுவோம், இப்படி ஒரு தகப்பனாய் நீங்களோ நானோ ஒரு தகப்பனோ ஒரு தாயாவாகவோ இப்படி இருந்தோன்னா நம்ம பிள்ளைங்களை இந்த மாதிரி பிரச்சனைகளை கடந்து போக அனுமதிப்போமா? என்கிட்ட பணம் இருக்குது, என் பிள்ளைய எப்படி அவன் பேசலாம்? ஏன்ட்ட அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நான் போய் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எத்தனை பேர் ஸ்கூலில் போய் சண்டை போடுறீங்க? எத்தனை பேர் ஸ்கூலில் போய் சண்டை போடுறீங்க? செய்யலாமா? ஒரு கவர்னன்ஸ் அவங்களுடைய ஆள்கைக்குள்ளே நம்ம பிள்ளைங்களை கொடுத்துட்டோம். அங்கே எந்த பிரச்சனைனாலும் நம்ம பிள்ளைக்கு தான் என்ன செய்யணும், சரி இதெல்லாம் என்ன செய், அமைதியாக கடந்து போ, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, அந்த மாதிரி தான் நம்ம போகணுமே ஒழிய. வேதம் சொல்கிறது எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? சிட்சிக்கலைனா, ஆண்டவர் தண்டிக்கலைனா அவரோட புள்ள நம்ம இல்லை, நம்ம யாரா? வேசி புள்ள. நான் சொல்லலை, வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளையாய் நம்ம ஆகவே முடியாது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி அதை கடந்து போகிறோமோ நம்முடைய பிள்ளைகளும் சில பிரச்சனைகளின் வழியாய் பாடுகளின் வழியாய் நம்ம கடந்து போக என்ன செய்யணும், அலோவ் பண்ண தான் வேணும் அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ இந்த நாளிலே நமக்கு அது டாபிக் இல்லை. நம்முடைய இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். என்னெல்லாம் அவர்கிட்ட இருக்குது? ஐஸ்வர்யம், ஆளுகை, பலம், மேன்மை, நாளும் அவருடைய கையில் தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின பொழுது ஐஸ்வர்யம் எங்கே போச்சு? ஆளுகை எங்கே போச்சு? பலம் எங்கே போச்சு? அந்த மேன்மை எங்கே போச்சு? ஹெவன் அன்னைக்கு பந்தா, முழு அடைப்பு போராட்டமாக பரலோகம் அன்றைக்கு என்ன ஆனது? ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறோம், ஆண்டவர் இருக்கிறாரு. நேற்று கூட ஒரு கேள்வி எனக்கு, நேற்று அந்த அம்மாவை சத்தம்தான் போட்டேன், ஆண்டவர் ஏன் தான் எனக்கு இப்படி பண்ணுறாரோ. நான் சொன்னேன், ஆண்டவரை பற்றி இப்படிலாம் பேசுகிறதானே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு. ஆண்டவர் இல்லைன்னா நீங்கள் யாரோ நான் யாரோ, நம்ம 2 பேருக்குள்ளார பேச்சுவார்த்தையே என்ன செய்யுது கிடையாது இல்லை.
ஸோ இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையில் அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அப்போ பரலோகம் என்ன ஆனது? பிதாவாகிய தேவன் என்ன ஆனார்? அவருடைய ஐஸ்வர்யம் எங்கே போணுச்சு? அவர் தான் ஆளுகை செய்தாரா? அவர் தான் கிறிஸ்துவை பலப்படுத்துகிறவராக இருந்தாரா? மேன்மைப்படுத்தினாரா? அது எல்லாம் எங்கே போச்சு? ஸோ நம்முடைய தாழ்வில் இவைகள் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். முதல் காரியம், ஐஸ்வர்யம் அவராலே உம்மாலே வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சிலுவையில் தேவனுடைய ஐஸ்வர்யம் எங்கே? அங்கே தான் சிலுவையிலே தான் இயேசு கிறிஸ்து அந்த பிதாவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் பொழிந்தருளப்பட்டது அப்படின்னு சொல்லி, அதாவது பொக்கிஷத்தையே அங்கே என்ன செஞ்சார்? சிலுவையிலே பிதாவானவர் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரன், தனக்கு பிரியமான நேசகுமாரன், சொந்த குமாரன், பரிசுத்த பிள்ளை, இப்படிலாம் சொல்லப்பட்ட பிதாவின் மடியில் இருந்த செல்ல பிள்ளை அங்கே சிலுவையில், அதாவது ஒரு என்கிட்ட இருக்கிறதுலையே இதுதான், இதை கொடுத்துட்டேன்னா என்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்றத சிலுவையில் பிதாவானவர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். He poured down all the treasures on the cross. எல்லாம் என்ன இருந்ததோ அது எல்லாவற்றையும் கொடுத்தார். எதற்கு? உங்களையும் என்னையும் திருப்பியும் விலை கொடுத்து வாங்குகிறதற்காக அவர் அந்த சிலுவையில் எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். ஆனால் இந்த உலகமும் நாமும் ஒருவேளை அங்கே சிலுவையில் ஒரு மனிதன் மறிப்பதாக, அங்கே கேவலப்படுவதாக, அதை தான் நம்ம ஒரு வேளை பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஆனால் அந்த சிலுவையில் வெளிப்பட்டது என்ன? அந்த பிதாவினுடைய அன்பின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம் அங்கே ஊற்றப்பட்டு கொண்டிருந்தது. ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ மனித குலத்தை வாங்குகிறதற்காக தன்னுடைய விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை அந்த சிலுவையில் அங்கே ஊற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் மனிதர் எப்படி சொல்கிறாங்களாம்? ஏசாயா 49:14 ஒருவேளை நீங்களும் நானும் இப்படி சொல்லிட்டு இருக்கிறோமா? சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆனால் ஆண்டவர் அடுத்த வசனத்தில் 15ஆம் வசனம் ஏசாயா 49:15 ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? உன்னை மறக்க மாட்டேன். என் உள்ளங்கைகளில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். இன்றைக்கி தான் என்னென்னமோ பச்சை குத்திக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆண்டவருடைய உள்ளங்கைகள் அந்த ஆணி அடிக்கும் பொழுது அவருடைய கைகளில் உங்கள் பேரும் என்னுடைய பேரும் எழுதப்பட்டது. அருமையான தேவனுடைய சபையே, ஸோ அந்த ஐஸ்வர்யம் எங்கே போனது? சிலுவையில். நம்ம எப்போவுமே பிரச்சனை என்னென்னா, நான் நினைக்கிற மாதிரி எனக்கு காரியம் ஆக மாட்டேங்குது. நிறைய பேர் வீட்டில் அதுதான் பிரச்சனை. நான் நினச்ச மாதிரி இதை செய்யலை அப்படின்னா நம்ம யாருமே கடவுள் இல்லை. இல்லை, நான் நிறைய நேரம் சொல்லுவேன், அப்பா நீங்கள் நினைக்கிறத எப்படிப்பா நான் செய்ய முடியும்? மேக்ஸிமம் நம்ம என்ன செய்வோம்? புரிஞ்சு நம்ம செய்ய தான் செய்வோம். ஆனாலும் இதை செய்யின்னு சொல்லிடுங்க அப்படின்வேன். இல்லை, நம்ம யாருமே கடவுள் இல்லைல்ல. ஸோ அவங்க நினைக்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியாது? பர்ஃபெக்டாக செஞ்சிட முடியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ நம்மளுடைய பிரச்சனையே அதுதான். என்னது? நம்ம நினைக்கிற மாதிரி காரியங்கள் நடக்கிறதில்லை என்பதற்காக தேவனுடைய ஐஸ்வர்யம் அங்கே சிலுவையில் தோற்று போனதாகவோ, இல்லை பிதா அங்கே தரித்திரர் ஆனதாகவோ இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, லூக்கா 12:15 ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். நமக்கு ஐஸ்வர்யம்னா என்ன? வெறுமனே பணம், சொத்து, வீடு, வாசல், இதெல்லாம் தான், காரு, பங்களோ, இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஐஸ்வர்யம் இல்லை. ஆண்டவர் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு, இது எவ்வளோ இருந்தாலும் அது உனக்கு ஜீவன், எல்லாம் இருக்கட்டும், ஆனால் உனக்கு உயிர் இல்லைன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன். இதை நம்ம யாராவது யோசிக்கிறோமா? இதை யாராகிலும் நம்ம யோசிக்கிறோமா? மார்க் 8:36-37 36-37 8ஆம் அதிகாரத்தில், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை செலுத்துவான். ஸோ உலகத்தின் மிகப்பெரிய ஐஸ்வர்யமான அந்த ஜீவன் நமக்கு இருக்கிறது. அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் வேலை செய்கிறதில்ல. அவர் வேறு வழிகளில் அவர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம அதுக்கு சப்மிட் பண்ணணும். அருமையான தேவனுடைய ஜனமே, மோசேக்கு 40 வருஷம் வனாந்திரம், யோசேப்புக்கு குழி, அடிமைத்தனம், சிறைச்சாலை, இது எல்லாமே அப்போ ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் எங்கே இல்லை. அது அவருடைய டைமில் வரும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-11 தம்மைத்தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார். இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார்.
தேவன் எல்லாம் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்தார்? அவரை உயர்த்தினார். வானத்திலும் பூமியிலும் எல்லாருடைய முழங்கால்களும் என்ன செய்ய போகிறது? அவருக்கு முன்பாக முடங்க போகிறது. சகல மனுஷருக்கும், அவங்களுக்கு பிடிக்குதோ இன்னைக்கு என்ன வேணா பேசலாம், என்ன வேணா சொல்லலாம், ஆனால் சகல மனுஷருடைய நாவுகளும் என்ன செய்ய போகிறது? இயேசுவே கர்த்தர், இயேசுவே கர்த்தர், இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ண போகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ சிலுவையில் ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் அங்கே கண்டிப்பாக ஊற்றப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு? உனக்கு அதெல்லாம் தேவைன்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் நீ வாழ்கிறதுக்கு உனக்கு வீடு வேணும், உனக்கு துணி வேணும், உனக்கு வாகனம் வேணும், எல்லாம் வேணும்னு எனக்கு தெரியும். நீ என்னை மட்டும் தேடு, இதெல்லாம் உனக்கு தேவை. நான் சர்வ ஞானி, எல்லாத்தையும் மனுஷனுக்கு உண்டாக்கிட்டு தானே அவர் அங்கே மனுஷனே உண்டாக்கினார். அப்போ அதே தேவன் இன்றைக்கு சொல்கிறார், இதெல்லாம் உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடு, இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ சிலுவையில் ஆண்டவருடைய பிதாவுடைய ஐஸ்வர்யம் அங்கே மறைவாக இருக்கு. அது மறைவாக இருந்தது. அது அந்த இடத்துல அதுதான் தன்னுடைய மேக்சிமம் ட்ரெஷராக அந்த இடத்துல அவர் ஊற்றினார். ஸோ நீங்கள் எப்போ டவுன் டைம்ஸில் இருக்கிறீங்களோ, எப்போ நம்ம லோவஸ்ட்டு நம்மளோட அந்த மிகவும் தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறோமோ, அன்றைக்கு பரலோகம் மிகவும் அருகாமையில் இருக்கிறது. அது நமக்கு புரியாமல் இருக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன், அந்த டைமில் எல்லாத்தையும் மூடி, அதாவது ஃபோனு எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாய் தேவனுடைய சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுத்து பாருங்கள். அவர் எவ்வளோ அழகாய் நம்முடைய பக்கத்தில் உட்காந்து இன்றைக்கி தீர்க்க தரிசனமாய் வந்தது போல், தாய் தேற்றுகிறது போல நான் உன்னை தேற்றுகிறவர் என்று சொல்லுகிறார். அவர் லிட்ரலாக மடியில் வைத்து நம்மை தாளாட்டுகிற ஒரு தகப்பனாய், தோளில் வைத்து நம்மை சுமக்கிற ஒரு தகப்பனாய் அவர் நமக்கு இருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ தேவனுடைய ஐஸ்வர்யம் அந்த சிலுவையில் விளங்கினதை நாம் இந்த நாளில் பார்க்கிறோம். ரெண்டாவது, அவருடைய ஆளுகை அவருடையது என்று சொல்லி நமக்கு இந்த வருஷத்தில் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். சிலுவையில் ஆளுகை எங்கே போச்சு? அப்போ எங்கே ரோம அரசாங்கம் நடந்து கொண்டு இருந்தது. ஆலோசனை சங்கத்தில் அவங்க சொல்கிற தீர்ப்புக்கு தான் அங்கே இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார். பிலாத்து விசாரணை செய்கிறார். இது எல்லாமே மனுஷருடைய கைக்கு தானே ஆளுகை போனது போல இருந்துச்சு. பரலோக ஆளுகை எங்கே? யூதாஸ் காட்டி கொடுத்து பிடிக்கிற ஒரு ஆண்டவர் அவர் காட்டி கொடுத்தார். பிலாத்தின் மனைவி இவரை நீதிமான்னு சொல்கிறாரு. பிலாத்துக்கும் நல்லா தெரியுது இவர் மேலே குற்றம் இல்லை, பொறாமையினால தான் இவரை காட்டி கொடுத்தாங்கன்னு தெரியுது. ஆனாலும் பிலாத்துவுக்கு அங்கே என்ன செய்ய முடியல? அவரை விடுவிக்க முடியல. ஜனக்கூட்டங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? இயேசுவை சிலுவையில் அற, பரபாசை விடுதலை செய்யன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. பரலோகத்தின் ஆளுகை எங்கே? பரலோகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக இப்படி நிறைய சத்தங்களும் நிறைய உலகம் நமக்கு பாத்திரம் இல்லை. தயவு செய்து நான் அதுதான் திருப்பி சொல்கிறேன். உலகத்தில் சண்டை போட்டோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயோ, கோர்ட்டுக்கு போயோ, நம்ம எந்த காரியமும் பண்ணி உங்களுக்கும் எனக்கும் நியாயம் கிடைக்கிறது அரிது. நம்முடைய நியாயாதிபதி ஆண்டவர். நம்மை ஆளுகிறவர் யார்? இந்த வருஷத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாக அதுதான் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்முடைய எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் அவர், நம்மையும் ஆளுகிறவர் அவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பேதுரு அதுதான் தைரியமாக அங்கே பெந்தேகோஸ்தே நாளில் பிரசங்கம் பண்ணுறார். அப்போஸ்தலர் 2:23 இதெல்லாம் அரசாங்கமும் மனிதரும் செய்ததாக நம்ம நினைக்கிறோம். பேதுரு யார் அவர் சிலுவையில் கொன்னாங்களோ அவங்கக்கிட்டேயே சொல்கிறாரு, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுத்த அந்த இயேசுவை நீங்கள் பிடிச்சி அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணி அடித்தீங்க. ஸோ இது தேவன் நிர்ணயித்தது, தேவன் முன் குறித்தது. அவருடைய அறிவில்லாமல் உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையோ, எந்த இழப்போ, எந்த ஃபெயிலியர்ஸும் வராது. ஸோ தயவாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம ஆண்டவருடைய அறிவினால் நடக்குது அப்படின்ற அறிவு நமக்கு மிகவும் தேவை. ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஸோ பிதாவானவர் தமது செல்ல குமாரனை உங்களுக்காக எனக்காக நொறுக்க சித்தமானதினாலே அப்படிப்பட்ட துன்மார்க்கரான அக்கிரமக்காரரான மனுஷருடைய கையில் அவர் அங்கே
விட்டு கொடுத்ததை பார்க்குறோம். ஸோ ஹிஸ்ட்ரி வாஸ் நாட் ஸ்பின்னிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். வரலாறு அப்படியே கட்டுப்பாடு இல்லாமல் அதுவாக தன் இஷ்டத்திற்கு அங்கே சுழன்று கொள்ளவில்லை. எப்பவும் அந்த வரலாற்றை கையில் பிடிச்சிருக்கிறது யார்? ஆண்டவர். துவக்கமும் முடிவும் இல்லாதவர் அவர். ஆனால் எல்லா மனுஷனுடைய துவக்கமும் முடிவும், நம்முடைய வாழ்க்கையில் தலை முடியை கூட எண்ணி வைத்திருக்கிற தேவன் அவர். நம்முடைய அந்தத்தில் உள்ளதை ஆதி முதல் அறிந்திருக்கிற தேவன் அவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ எல்லா ஆளுகையும் அவருடைய கையில் இருக்கிறது. எல்லா டைமும் அவர் ஸ்கெடியூல் பண்ணி வைத்திருக்கிறார். லூக்கா 23:44 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் அங்கே பூமியில் இருள் ஆகணும். இது ஸ்கெடியூல்டு. அதே 23:46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்து தன் ஆவியை ஒப்பு கொடுப்பார் என்பது அங்கே பரலோகத்தில் டைமில் ஸ்கெடியூல். கேலண்டரில் இப்போ நம்ம போடுவோம் இத்தனாம் தேதி கல்யாணம் அப்படின்னு. மரண நாள் நமக்கு தெரியாது, கல்யாண நாள் அதெல்லாம் நம்ம குறித்து வைப்போம். ஸோ அங்கே பரலோகத்தில் இதெல்லாம் என்ன செய்யுது? ஸ்கெடியூல் பண்ணப்பட்டு இருக்கிறது. அது மாதிரி உபாகமம் 21:23 அப்போவே சட்டம் போடப்பட்டிருக்கு. என்னென்னா, ஒருவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா மரத்தில் அவன் ராத்திரியில் இருக்கக்கூடாது, அவனை என்ன செஞ்சிடணும்? நைட்டே இறக்கிடணும். ஏன்னா அவன் அங்கே சபிக்கப்பட்டவன். அவனுடைய அது அங்கேயே தொங்குச்சுன்னா அந்த தேசம் அந்த சாபத்தை சுமக்கும், அதனால் இறக்கிடணும். அதே மாதிரி பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு யோவான் 19:31 அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு முந்தின ஆயத்த நாளாக இருந்தபடியால் அந்த உங்களுடைய ஓய்வு நாளில் அந்த பிரேதம் சிலுவையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ண அங்கே உத்தரவு பிலாத்துக்கிட்ட போய் வாங்கினாங்க, பெர்மிஷன் வாங்கினாங்க. இது எவ்வளோ தேவையான ஒன்று. அன்னைக்கே அது அந்த சரீரம் அடக்கம் பண்ணப்படணும். ஏன்? 3ஆம் நாள் என்ன செய்யணும்? 3 நாள் கழித்து உயிர்த்தல் தரா, 3ஆம் நாள் உயிர்த்தல் தரா. 3ஆம் நாளில் அந்த சரீரம் உயிர்த்து எழணும். ஸோ அவங்க இஷ்டத்துக்கு அந்த சரீரத்தை அங்கே என்ன செய்ய முடியாது? தொங்க விட முடியாது. லூக்கா 24:7 அந்த ஸ்திரீகள் போய் காலங்காத்தால் அதிகாலையில் இருட்டோட போய் அங்கே கல்ற திறந்திருக்கு, சரீரத்தை காணோன்ற உடனே இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் அவங்க நினைவு கூறுறாங்க. மனுஷகுமாரன் பாவிகளின் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவதையும் சிலுவையில் அறையப்படுவதையும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னதையும் என்ன செய்கிறாங்க? நினைவு கூறுறாங்க. ஸோ நம்ம நினைக்கிறோம் சிலுவையில் ஆண்டவருடைய ஆளுகை இல்லைன்னு ஒரு வேளை நினைக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளிலே தேவனுடைய கரம் இல்லை. அவர் எங்கே போனார்? இன்றைக்கி நிறைய யார் உங்களுக்கு புதுசாக பைபிள் சொல்லி கொடுக்குறாங்க? உனக்கு இது மாதிரி வந்துச்சு, நீ உனக்கு அது அவன் பண்ணிட்டான், உனக்கு இவன் பண்ணிட்டான், இல்லை நீ இப்படி பண்ண, அதுதான் நீ இப்படி சுமக்கிற. யார் எந்த பைபிளில் சொல்லியிருக்குன்னு நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களேன். இல்லை அருமையான தேவனுடைய ஜனமே, எல்லாம் அங்கே திட்டமிடப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ எல்லாமே அங்கே பரலோகத்தில் திட்டமிடப்பட்டு இருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? தேவன் என்ன நினைக்கிறார்? சங்கீதம் 10:1 கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? ஆண்டவர் எனக்கு ஆபத்து வரட்டும்னு பார்த்துக்கிட்டு அவர் ஒளிஞ்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு வேளை நம்ம நினைக்கிறோமா? கண் இல்லையா அவருக்கு பார்க்கறதுக்குன்னு ஒரு வேளை நினைக்கிறோமா? 103ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. இந்த அறிவு நமக்கு வேணும். நேற்று நான் சொன்னேனே, ஒரு அம்மா என்கிட்ட புலம்புனாங்க, ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு சொன்னாங்கன்னு. அதே அம்மா சொன்னாங்க, நீ என்னைய தொடலை, நீ ஆண்டவர் மேலே கையை வச்சுட்ட. இதுதான் தேவன் ஆளுகை செய்கிற பிள்ளைகளுக்கு. நீ எனக்கு விரோதமாக கையை நீட்டலை, நீ எனக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு விரோதமாய் கையை நீட்டின அப்படின்ற அறிவு நமக்கு வேணும். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆபகுக்கு 1:2 தீர்க்கதரிசி புலம்புகிறார், கர்த்தாவே நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீங்கள் கேளாமல் இருக்கிறீங்களே, கேட்குறீங்களா இல்லையா? நான் ஜெபிக்கிறேன், உங்கள் காதில் கேட்குதா இல்லையா? அதே ஆபகுக்கு 3:2 ஆண்டவர் சொல்கிறார், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது. எப்போ விளங்கும்? முடிவில். பிரச்சனையே என்ன தெரியுமா? நம்ம முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணுறதே இல்லை. அதுதான் அங்கே நமக்கு ஆண்டவர் அவர் குறித்த நேரத்துக்கு தான். நீங்களும் நானும் நம்ம என்ன செய்கிறோம்? அவருக்கு டைம் குறிக்கிறோம். எப்போ பார்த்தாலும் சாமி இந்த வாரத்துக்குள்ளார, இந்த மாதத்துக்குள்ளே, இந்த வருஷத்துக்குள்ளே
அவருடைய டைம், அந்த முடிவில் அது விளங்கும். அதில் அது பொய் சொல்லாத, நிச்சயமாய் அது நடக்கும். மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஸோ ஆண்டவர் அந்த கிருபைகளை நமக்கு தரணும். ஸோ எந்த வாழ்க்கையின் எவ்வளோ தாழ்வுன்னு நம்ம இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்ம போனாலும், ஆளுகை யாருடையது? நம்முடைய ஆளுகை கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது பலம். தேவனுடைய பலம் எல்லாரையும் எவரையும் பலப்படுத்த அவராலே ஆகும்னு நம்ம படித்தோமே. அந்த பலம் எங்கே? கண்டவனும் அவர் மண்ணினாலே உண்டாக்கி எந்த மனுஷனுக்கு உயிரை கொடுத்தாரோ அதே மனுஷன் என்ன செய்தானா? அவரை அடித்தான். அந்த கையால், அவர் உண்டாக்குன கையால் அவர் என்ன செய்தான்? அடித்தான், காரி துப்பினான், அவரை நிந்திச்சாங்க, ஆணி அடித்தாங்க, தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். அவருடைய ஸ்ட்ரென்த் எங்கே? அவருடைய பலம் எங்கே போச்சு? இன்றைக்கி நம்மளை சும்மா ஒன்று சொல்லிட்டோன்னா ஏன்றோமே. ஏன் எப்படி அதை சொல்கிறோம்? தியானிக்கிறதே இல்லை. ஆண்டவர் சிலுவையை தான் தியானிக்க சொல்கிறார். அதுதான் நம்மளுடைய பலம்னு சொல்கிறார் ஆண்டவர். இந்த சிலுவையின் உபதேசத்தை நம்ம தியானிக்கிறதே இல்லை. அவங்க அப்படி பண்ணுறாங்க, என்னையை மதிக்காது. கிளியராக அந்த உலகம் என்னையை பகைச்சிச்சின்னா அது உங்களை என்ன செய்யும்? கண்டிப்பாக பகைக்கும் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய வஸ்திரம் சிலுவையில் உரிந்து கொண்டாங்க. அந்த இவர் சிலுவையில் அவ்வளோ கஷ்டமாக தொங்குறாரு. சிலுவை அந்த வஸ்திரத்துக்கு சீட்டு போட்டு எனக்கு உனக்குன்னு பங்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன யூதருக்கு ராஜாவான்னு சொல்லி அங்கே கேலி பண்ணுறாங்க. கன்னத்தில் அடித்து உன்னை அடித்தது யார்? நீ என்ன பெரிய தீர்க்கதரிசியாமே சொல்லுன்றாங்க. அவருடைய ஸ்ட்ரென்த் எங்கே போச்சு? அவருடைய பலம் எங்கே போச்சு? அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம நினைக்கிறோம் நம்ம கோலியாத்த மாதிரி மற்றவங்களை அடித்து வீழ்த்தினா தான். இன்றைக்கி நிறைய பேர் அந்த பவர்னர் கேஸாக தான் இருக்கிறாங்கல்ல. யாக்கோபும் யோவானும் ஆண்டவர் இடத்துல சமாரியாவின் பட்டணத்தின் வழியாக போகக்கூடாதுன்னு உடனே, ஆண்டவரை நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், வானத்துலேருந்து என்ன செஞ்சிருவோம்? அக்கினியை இறக்கி உங்களை கொன்றுவோம். இன்றைக்கி நிறைய பேர் இன்னும் மாம்ச பலத்தை என்ன செய்கிறாங்க? இப்படி தான் நாடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உள்ளான பலனை கொடுக்கிற தேவன். எபிரேயர் 12:2 சிலுவையை எதனால் சகிச்சார்? அதுக்கு பின்னாடி வருகிற சந்தோஷத்தை அவர் மனசில் வச்சிருந்ததுனாலே, தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் என்ன செய்தார்? சிலுவையை சகித்தார். ஏசாயா 53:12 அவரே தான் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட சர்ப்பத்தின் தலையை அவர் அந்த சிலுவையில், இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு என்ன செய்யல. ஸோ நம்ம கடந்து போகிற ஆவிக்குரிய எல்லா போராட்டத்தின் வழியிலையும் ஆண்டவர் நமக்கு பின்னாடி இருந்து ஆவிக்குரிய உலகத்தில் நடத்தி கொண்டிருக்கிற யுத்தங்களும் ஜெயங்களும் எப்போ நமக்கு தெரியும்? அந்த ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மளும் அறைய ஒப்பு கொடுக்கும்போது தான் அந்த ஜெயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம ஒரு பிரச்சனையை சும்மா கடந்து தண்ணீரையும் கடந்து போனோன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு மகிமை இருக்குது. அதுக்கு நான் சாட்சியாக நம்ம சாம சொல்லுவேன். அவன் படித்தான், அப்படியே கொஞ்சம் டவுன் ஆனால் அப்படிலாம் இருந்தான். ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி அவனுக்கு டெங்கு வந்துச்சு. பயங்கரமாக சஃபர் ஆனால் பயங்கரமான ஸ்கூலுக்கே +2 எக்ஸாம்ஸு முந்தின மாதம் டெங்கு, ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனு, அவ்வளோ வீக், புக்கே எடுக்க முடியாத ஒரு நிலைமை. எல்லாம் மறந்துருப்பான். அப்படி தான் அவனுடைய நிலைமை. அதாவது உயிருக்கு போராட்டம் போல தான். நிறைய நேரம் பயந்து அப்படிலாம் இருந்தான். ஆனால் நான் சொல்கிறேன், இதை ஆண்டவர் அனுமதித்ததுனால எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இனி இவனுடைய ஸ்ட்ரென்த்னால +2 ரிசல்ட் வரப்போகிறதில்ல, ஆண்டவருடைய ஸ்ட்ரென்த்னால, ஆண்டவருடைய ஞானத்தினால அது எனக்கு தெரில. அவங்க பேரண்ட்ஸ் கூட அது எப்படி நம்பினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குள்ளார அப்படி ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஸோ நம்ம கடந்து போகிற அந்த இருளின் பாதைகளை எல்லாம் தேவன் வெளிச்சத்தில் கொண்டு வந்து விடுகிறதற்காக நமக்கு தேவன் செய்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? ஏசாயா 40:27 யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறதென்றும் நீ சொல்வான். ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? ஏன் என்னுடைய பாதையெல்லாம் அவர் பார்க்குறதே இல்லை, என்னுடைய நியாயம் ஆண்டவரத்தில் எட்டவே இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருக்கிறியே? ஆண்டவர் அதே 40ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களில், பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை,
இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாரு. அதே மாதிரி தான் 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். நான் என்ன கேட்குறேன், நீ சோர்ந்து போக மாட்ட, உனக்கு சத்துவம் இல்லாமல் போகாது, உனக்கு பலவீனமே வராதுன்னு இந்த பைபிள் என்ன செய்யல, ப்ராமிஸ் நமக்கு பண்ணலை. தயவு செய்து, உலகத்தில் நமக்கு இருக்கிற வரைக்கும் உபத்திரவங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. ஆனால் அதில் ஆண்டவருடைய பலம் இவங்க அப்படிதான். எங்கள் மாமனாருக்கு ஆக்சுவலாக அவர் குடித்து ஒரு சைடு லங்ஸே கிடையாது. அவருக்கு எப்போ 45 இயர்ஸில் ஒரு சைடு லங்ஸே கிடையாது. இங்கே எங்கள் கூட ஒரு 79 இயர்ஸில் தான் ஏதோ இறந்தார். எங்கள் கூட இருந்தார். சிக்காயிட்டார். நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு டாக்டர் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு பயந்துட்டார். டாக்டர் திருப்பியும் எக்ஸ்ரே எடுக்கணும். எடுத்தாங்க. என்ன ஆச்சு, ஒரு சைடு லங்ஸே காணோம், எக்ஸ்ரே தான் தப்பாயிருச்சான். அவர் கூட இருந்தவங்களாம் என்ன செஞ்சாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. நான் அவர் ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொண்டு நல்ல முதிர் வயது உள்ளவராக என்ன செய்தார், மரித்து போனார். அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ யோசிச்சு பாருங்கள், எது சாட்சி? அவரோட நல்ல பிரிஸ்காக இருந்தவங்க, பலவானாய் உலகத்தின்படி பலவான்களாக இருந்தவங்கெல்லாம் மறித்து போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. அவரை பார்க்குறவங்கெல்லாம் எட்வின் என்ன இருக்கிறீங்களா, எட்வின் என்ன இருக்கிறீங்களான்னு தான் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, இதுதான் நம்முடைய கர்த்தர் பண்ணுகிறது. அதுக்காக எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு லங்ஸை எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வரல, சொல்கிறேன். நம்முடைய பலவீனத்திலே ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம அவரை பிடித்து கொண்ட பிறகு அவர் நிச்சயமாய் அவருடைய பலன் நமக்கு விளங்கும். ஸோ பலவீனங்கள் சுகவீனங்கள்லாம் நமக்கு வரும். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீங்களும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு தேவனுடைய பலம் இல்லாவிட்டால் நாம் இந்த கடந்து வந்த பாதைகளெல்லாம் கடந்து வந்திருப்போமா, இல்லை என்னைக்கும் ஆண்டு கொண்டு செத்துருப்போமா? யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? இல்லை, உண்மையாகவே நாம் இன்றைக்கி நிற்கிறோம் அப்படின்னா அது என்னுடைய பலன் இல்லை, தேவனுடைய கிருபையினால் நம்ம நிற்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் நிற்க செய்த தேவன் இனியும் என்ன செய்வார், நம்மை நிற்க பண்ணுவார். நீதிமானுடைய பாதைகள் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனுடைய பிரகாசம் போல அதிகமாக தான் அது பிரகாசிக்கும். நீங்கள் குன்றி போவது இல்லை என்று சொல்லி, அதனால தான் சொல்கிறேன், ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு உடனே இன்னைக்கெலாம் நிறைய பேரோட நான் பழகியிருக்கேன். ஒரு முள் குத்திருச்சுன்னா உடனே அது செப்டிக் ஆயிருமா, அது அப்படி ஆயிருமா, ஐயோ தயவுசெய்து என்னாலலாம் அதெல்லாம் தாங்கவே ஓடி போயிடுவேன். நான் அந்த இடத்துல இருந்தேன்னா அவ்வளோதான், என்னால் முடியாது. ஒரு தலைவலி வந்துச்சுன்னா உடனே ஐயோ இது விட மாட்டேங்குது, ஒருவேளை பிரெயின் டியூமராக இருக்குமா. எங்கடா இதெல்லாம் படிக்கிறீங்க? பைபிளை படிங்க, தயவுசெய்து பைபிளை படிங்க. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பரிகாரியாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, கடைசியாக நம்முடைய மேன்மை பிதா அந்த இயேசு கிறிஸ்துவுடைய மேன்மை சிலுவையில் எங்கே போச்சு? அவர் நிந்திக்கப்பட்டார், பரியாசம் பண்ணப்பட்டார், தாழ்த்தப்பட்டார், தன்னையே ரட்சித்து கொள்ள திராணி இல்லையே, இவன் யூதருக்கு ராஜாவா அப்படின்னு சொல்லப்பட்டார். பரலோகத்தின் மேன்மை அங்கே எங்கே போச்சு? அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலர் 2:24 பார்க்கிறோம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்கக்கூடாது இருந்தது. அது வரைக்கும் யாருமே மரித்தோர் யாரும் தானாக எழுந்ததே இல்லை. ஆனால் மரணத்தினால் அந்த ஜீவாதிபதியை என்ன செய்ய முடியலையா, கட்டி வைத்திருக்க முடியலை. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம இன்னைக்கு அந்த மேன்மை இழந்து நம்மளை 4 பேர் போன சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் காலையில் ப்ரேயரில் பார்த்தோம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று தேவன் பார்த்து அவளுக்கு கற்பத்தின் கனியை என்ன செஞ்சாலாம், கொடுத்தாராம். ஸோ நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு பாதை, ஒருத்தங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா, அது அங்கே அவருடைய கணக்கில் என்ன செய்யும், போகும், ஏறும். மீரியாமும் ஆரோனும் எதிர்த்து பேசினாங்க, மோசையை பற்றி குறை பேசினாங்க. அங்கே ஆண்டவர் வந்து அவன் மோசே போய் என்ன செய்யலை, நீ எப்படி என்னை எப்படி பேச ஆச்சுன்னு அவர் போய் சண்டை போடல. யார் போட்டா? ஆண்டவர் அங்கே இது எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய கணக்கில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ மேன்மை அவரிடத்துலேருந்து நமக்கு வரும் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை. அதே அப்போஸ்தலர் 2:25-27 வரைக்கும் தாவீது சொன்ன தீர்க்க தரிசனத்தை அங்கே பேதுரு அங்கே கோட் பண்ணுகிறார். அவர் சொல்கிறார், கர்த்தரை எனக்கு எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், நான் அசைக்கப்பட மாட்டேன். அதில் பின்னாடி சொல்கிறார், என் மாம்சம் நம்பிக்கையோடே தங்கும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட மாட்டீங்க, என் ஆத்துமா உங்களுடைய பரிசுத்தர் அழிவை
காணவிட மாட்டீங்க. அதாவது மாம்சம் என்ன செய்யுது, அது அடிக்கப்படுது. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுடைய சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க. எல்லாரும் என்றைக்கோ ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, சாக தான் போகிறாங்க. அருமையான தேவனுடைய ஜனம், எல்லாரும் என்றைக்கோ ஒரு நாள் மறிக்க தான் போகிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு நித்திய ஜீவன் இருக்குது. அது எல்லாருக்கும் இல்லை. எல்லாரும் நம்ம ஒரு நாள் உயிர் தெழுந்து தேவனோடு கூட இருந்து நித்தியமாய் ஆளுகை செய்ய போகிறோம். அதுக்காக தான் இன்றைக்கி தேவனை தேடி நம்ம பைத்தியக்கார கூட்டம் போல் நம்ம இங்கே வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெருங்கூட்டம் உலகத்தை தேடி வேறு காரியங்களை தேடி போகிறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு என்ன தேவை? இந்த உலகத்திற்கு உண்டானது தேவை. அந்த உலகத்தில் எவ்வளோ நம்ம வச்சுருந்தாலும் எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போக தான் போகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்து வானத்திலேருந்து கீழே வந்தார். இன்னும் மேக்சிமம் அவரை போல இன்றைக்கு வரைக்கும் யாரும் அவ்வளோ கேவலமாக கொல்லப்படலை. சிலுவைக்கு போனார், கல்லறையில் வைக்கப்பட்டார். ஆனால் அடுத்து மகிமையாய் அவர் எழுந்திருந்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, சங்கீதம் 3:2 பார்க்கிறோம், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகர். நம்மளை பற்றி நம்ம பார்க்குறவங்க, நம்ம படுகிற பாடுகளை எல்லாம் பார்க்குறவங்க, ஆமாம் இவங்க கடவுள்ன்றாங்களே, பார்க்கலாம், நான் செய்ய மாட்டேன், அவங்களுக்கு யார் செய்கிறான்னு பார்க்கலாம், சேலஞ்ச் விட்டுட்டு இருக்காங்களா பார்ப்பாங்க. அதே சங்கீதம் 3:3 ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய். யார் நம்முடைய தலையை உயர்த்துகிறார்? ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அதில் எந்த டவுட்டும் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, 1 சாமுவேல் 2:7-8 கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவரும் யார் தான்? அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாக இருக்கிறார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துகிறார். ஸோ இங்கே எங்கேயாவது நமக்கு தாழ்வே இல்லை, புழுதியே இல்லை, குப்பையே இல்லைன்னு இல்லையே. எல்லாருக்கும் அந்த பாதையும் கட்டாயம் இருக்கிறது. ஸோ இன்றைக்கு நம்ம ஒன்று செய்ய போகிறோம். என்ன? நான் எந்த நிலைமையில் நான் வாழ்ந்திருந்தாலும், நான் தாழ்ந்திருந்தாலும், ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற வாக்கு அதுதான். என்ன? உயர்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் எல்லாம் அங்கேயோட அவ்வளோதான். அவங்க வீட்டுக்கு வந்தால் யார் தான் யாரோட ஒன்று சகிக்கிறீங்க? இல்லை, உடனே சண்டைக்கு என்ன செய்கிறது? வரைஞ்சி கட்டிட்டு போகிறது. அப்படி இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றிலும் அவர் தான், எல்லாவற்றிலும் அவர் மட்டும்தான். இந்த நாளிலே நம்ம எல்லாரும் எழும்புவோமா, சொல்லுவோம், ஆண்டவரே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் நீங்கள். ஆண்டவரே எவரையும் பலப்படுத்த உம்மாலே ஆகும், உம்முடைய கருத்தினாலே ஆகும். என்னுடைய மேன்மை, என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது ராஜா. இயேசு கிறிஸ்துவை போல சித்தத்துக்கு மட்டும் நம்ம தாழ்த்தணும், அவ்வளோதான். அவருடைய சித்தத்திற்கு மட்டும் நம்ம தாழ்த்தணும். அந்த ஒரு கோரஸ் எல்லாருக்கும் தெரிந்தால் பாடுங்க, இல்லாட்டாலும் ஈஸி தான். அதை சேர்ந்து பாடி வாழ்க்கையை நம்ம அப்படியே ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே எல்லாம் நீங்கள் தான். ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீங்கள் தான் ராஜா. என்னை நீங்கள் மேன்மையாக நடத்துவீங்க ஜீசஸ். எல்லாம் என்னேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றவரே. He is my everything, He is my all, He is my everything, both great and small. He makes my life complete, makes everything new. He is my everything, He is my all. என்ன ஒரு தடவை எல்லாம் அப்படியே அர்ப்பணிப்போமா? எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே எனக்கென்றுமே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர் காட். எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே. நீர் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஒரு சின்ன பிரச்சனைனாலே எங்களை விட்டு ஓடுறவங்க, ஒளிந்து கொள்கிறவங்க, இப்போ போனால் எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுருவாங்கன்னு பார்க்குற மனுஷர் நடுவில் ஆண்டவரே, நீர் எங்களுடைய எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிறவராய், எங்களை ஆளுகை செய்து எங்களுடைய எல்லாவற்றையும், எங்களுடைய வாழ்க்கையின் முழு கட்டுப்பாடும்
ஆண்டவரே எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் விசுவாசத்தோடு கொடுப்போமா. இன்றைக்கி எத்தனை தாய்மார்கள் பிள்ளைகளை குறித்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எத்தனை பிள்ளைங்க உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி, உங்களுடைய திருமண வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய வேலையை குறித்து, உங்களுடைய படிப்பை குறித்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஆளுகை உம்முடையதுன்னு சொல்லுவோமா. ஆண்டவரே என் குடும்ப நிலைமை இது இப்படி, இவ்வளோதான் என்னால் படிக்க முடியும், இவ்வளோதான், இப்படி தான், அப்படி இது குடும்பம் இல்லை. ஆண்டவர் ஆளுகை செய்கிறார்னு விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் மேன்மையான வேலைகளை வச்சிருக்கிறார், மேன்மையான குடும்ப உறவுகளை வைத்திருக்கிறார். கண்டிப்பாக அவர் மேன்மைப்படுத்துகிற தேவன். நம்ம யாரெல்லாம் பலவீனங்கள் சுகவீனங்களோடு வந்திருக்கிறோம், ஆண்டவரே எங்களை பலப்படுத்த உம்மால முடியும், ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்த உம்மால முடியும், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் உம்முடைய கையில் இருக்கிறது, ஆண்டவரே எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரே எங்களுடைய எல்லா நிலைமைகளிலும் நீங்கள் தான் ராஜா, எங்களுடைய உயர்விலும் நீங்கள் தான், எங்களுடைய தாழ்விலும் நீங்கள் தான் ஆண்டவரே. எங்களை கைவிடாத தேவன், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவர், எல்லாவற்றையும் எண்ணிக்கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. பிலேயாமுடைய கழுதைய நீ 3 தடவை அடிச்சேன்னு கழுதைக்கு கணக்கு வச்ச தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைக்க மாட்டாரா? கழுதையை போய் நீ 3 தடவை அடிச்சிட்டியேன்னு கேட்டாரு. யோசிச்சு பாருங்கள், உங்களை இன்றைக்கி யாராவது அடிச்சிட்ருக்குறாங்களா? உங்களை யாராவது கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்களா? ஆண்டவர் கணக்கு வைக்க மாட்டார்னு நினைக்கிறோமா? ஆண்டவரே நன்றி ராஜாதி ராஜாவே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சிக்ஷைகள் எல்லாம் நாங்கள் உங்களுடைய புத்திரராக இருந்தால் இந்த சிக்ஷைகள் எல்லாம் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே யாரை நேசிக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் சுற்றிக்கிற தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே கண்டிக்கிற தேவனாய், தண்டிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே இதெல்லாம் எங்களுடைய எதிர்காலத்தின் நன்மைக்காக, மேன்மைக்காக என்று நாங்கள் அறிந்து கர்த்தாவே அதற்கு சந்தோஷமாய் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமே ராஜா. இங்கே வந்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். விசேஷமாய் இந்த சிலுவையை குறித்து நாங்கள் தியானிக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே அதிகமாய் சிலுவை குறித்து என்னெல்லாம் நாங்கள் எவ்வளோ மேக்சிமம் நாங்கள் படித்து உணர முடியுமோ எங்களுடைய வாழ்க்கையின் மாய்மாலத்தை எல்லாம் நாங்கள் விட்டு களைவோம் ராஜா. அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த உலகத்தின் பின்னாடி போகிற எங்களுடைய அந்த ஆசையெல்லாம் போயிடும் ராஜாதி ராஜாவே. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய நம்பிக்கை அற்று போகாது. நம்பிக்கை இருந்தால் தான் முடிவு உண்டு ஆண்டவரே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஸோ முடிவு வேணும்னா நம்பிக்கை வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த நம்பிக்கையை தான் எங்கள் கிட்ட இருந்து எடுத்து கழித்து போட விரும்புகிற அந்த பிசாசு வெட்கப்பட்டு போவான். நாங்கள் வார்த்தை ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ள, அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய காரம் எங்களோடு கூட இருந்து எங்களை உயர்த்துகிறத வருகிற நாட்களிலே நாங்கள் பார்க்கணும். இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதய பலகைகளிலே எழுதி இந்த வார்த்தையினால் உண்டான மேன்மை, ஐஸ்வர்யம், கனம், ஆளுகை, பலம் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் வருவதாக துதி கனம் மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமீன்.